ஹலோ! நான் தண்ணி ஊத்தவே இல்ல. இதில எப்படி தண்ணி வந்திருக்குன்னு பாருங்க. சூப்பரா இருக்குல்ல. வாங்க இந்த வீடியோல எப்படி காளான் ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாம். வெல்கம் டு மை சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் பென்சில் டைமர் சேனல். வாங்க காளான் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஈஸி தாங்க. வீட்ல எல்லாரும் பண்ணலாம். அது மட்டும் இல்ல, ரொம்ப சத்தும் நிறைஞ்சது. காளான் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்த அடுப்பில வச்சு வெண்ணெயும், எண்ணெயும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த கார்லிக் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பச்சை வாடை போகணும். அது வரைக்கும் அது நல்லா வேகட்டும். அது பச்சை வாடை போனதுக்கப்புறமாட்டு சின்ன சின்னதாக காளானாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரெடி ஆனதுக்கப்புறமாட்டு காளான் அதில் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கோங்க. பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் தேவைன்னா மணத்துக்காக தான் அந்த சோம்பும், பட்டை, ஏலக்காய் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது சேர்க்காட்டாலும் பிரச்சனை இல்லை. இது ஆப்ஷனல் தான். நல்லா மணமாக இருக்குமா, அப்படி கறி வச்ச ஸ்மெல் வரும். அதுக்காக தான் நான் இதை சேர்த்தேன். இந்த மசாலா நல்லா மணமாட்டம் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். சாப்பிடும்போது நல்லா விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் நீங்களும் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லாயிருக்கும். அப்புறம் காளானை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கிண்டி மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சுருங்க அடுப்பை. ஹை ஃப்ளேமில் வேண்டாம், கரிஞ்சிரும். அப்போ இப்படி மூடி வைக்கும்போது தண்ணி அதிலேருந்து வரும். தண்ணி ஊற்றாமலே சூப்பராட்டு தண்ணி வந்துடும். அதனால் தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. சூப்பராட்டு ரெடி ஆயிரும். இதில் நிறைய சத்து இருக்குது. புரதச்சத்து, விட்டமின்ஸ், மினரல்ஸ்லாம் இருக்குது. அதனால் இது சாப்பிட்றது ரொம்ப நல்லது. சிலவங்களுக்கு அலர்ஜியாட்டம் இருக்கும். அந்த மாதிரி அலர்ஜி இருக்கிறவங்க சாப்பிட வேண்டாம். அப்படி இல்லாதவங்க கண்டிப்பாக இதை சாப்பிடுங்க, ட்ரை பண்ணுங்கள். நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்களா, தண்ணி நான் ஊற்றவே இல்லை. எந்த அளவுக்கு இந்த காளானும் நல்லா சுருங்கிட்டு தண்ணி நல்லா விட்டுட்டு அதில் இருந்த தண்ணி வெளியே வந்து நல்லா சூப்பராட்டு இருக்குது. பச்சை வாடை போகணும் நல்லா. அதனால் கொஞ்சம் உப்பு போட்டு மசாலா வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா காரமாட்டம் வேணும்னா வத்தல் தூள் நல்லா போட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனா காரத்தை கம்மி பண்ணிவிடுங்க. வத்தல் தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓப்பன்லேயே இருக்கட்டும். அப்போ தான் அந்த பச்சை வாடை மசாலா ஸ்மெல்லு போகும். அதுக்கப்புறமாட்டு நல்லா மணமாட்டம் இருக்கும். அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் நல்லா மசாலாலாம் அதில் காளானில் பிடிக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் பச்சை வாடைலாம் போனதுக்கப்புறம் கொஞ்சமாட்டு நல்ல மிளகுத்தூள் பொடி பண்ணது நான் சேர்த்துருக்கேன் காரத்துக்காக. நல்லா காரமாக சாப்பிடணும் போல் இருந்ததுனால நல்லா காரம் சேர்த்து போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னென்னு கமெண்ட் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். எது டவுட் இருந்தால் கேளுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அதில் கொஞ்சம் லெமன் கடைசியாக சேர்த்துருங்க, புளிப்பு டேஸ்ட்டுக்காக. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாட்டு உப்பு டேஸ்ட் எல்லாமே பார்த்துக்கோங்க. உப்பு எதுவும் வேணும்னா அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா ரெடியாகி வந்ததுக்கப்புறம் மல்லித்தழையை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. செம்மையாக இருக்கும். சாப்பிடும்போது அப்படியே சாப்பாடு ரைஸ் சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல் இருக்கும். ஆனால் அதுக்குன்னு சாப்பாடு ரைஸ் அதிகம் சாப்பிட்டா உடம்பு கெட்டு போயிடும். தேவையான அளவு சாப்பிடுங்க. அப்போ தான் நல்லா ஆக்டிவாக ஹெல்த்தியாக இருக்க முடியும். சாப்பாடு நல்லா இருக்குன்னு சாப்பிட்டா தேவையில்லாத நோய் உடம்புக்கு வந்துடும். உங்கள் ஹெல்த்தை நல்லா பத்திரமா பார்த்துக்கோங்க. உங்கள் ஹெல்த் மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தோட ஹெல்த்தும் உங்கள் கையில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்ன, ரெடி ஆனதுக்கப்புறம் அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி சர்வ் பண்ண வேண்டியது தான். சூப்பராக கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோடய சேனல் நேம் பென்சில் டைமர். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நெக்ஸ்ட்டு உள்ள வீடியோ அப்டேட் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Have a good day. Bye.